பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டு சன்னா மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். சன்னாவை வந்து ரொம்ப பொடி பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டுலாம் அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் கறிப்பட்டை இது அந்த மசாலா பொடியெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். யூஸ் பண்ணுவோம். அதனால் நல்லா கடலை எண்ணெய் ஊற்றிக்குவோம். தான் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு வதக்கிக்கலாம். அது என்ன தக்காளியா? தக்காளி வெங்காயம் பேஸ்ட் இருக்கு இல்லையா? சூப்பர். வெயிட் பண்ண அப்புறம் நம்ம ஷார்ட்டில் போட முடியும். இதுக்கு நல்ல கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அந்த வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். வேணுமா அதை கொட்டு யாரு பானதான் கொட்டு. தக்காளியோடைய பச்சை வாசனை போயாச்சு. அப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு எப்பவுமே நான் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் தான் அரைச்சி யூஸ் பண்ணுவோம். அதனால் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் போட்டு அவிச்சு வச்ச சன்னா இருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொட்டிக்கலாம். கலரி குழம்பு நல்லா வாசனை இருக்குது. ஆன் பண்ண இதை காட்டாத அளவுக்கு உப்பு போட்டு, ஏன்னா அது நம்ம பஸ்லேயே போட்டு வதக்கினா அடி பிடிச்சிடும். அதனால் இப்போது குழந்தைங்களா அந்த அப்படியா ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த சன்னா மசாலாவை வந்துட்டு நல்லா அப்போ தான் வந்து நல்லா திக்காக இருக்கும். அது ஒரு விதமான டேஸ்ட்டும் கொடுக்கும். இறக்க போகிறோம். அதனால அவ்வளோதான். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. காட்டும் என்ன காட்டும். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட்டு டிஃபன். நாங்கள் தோசைக்கு தொட்டு சாப்பிட்றோம். அவ்வளோதான்.